ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட கொலேசியர் 1 கூட வாசித்து தியானிக்கலாம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட 3 காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, நாம் கேட்கிற சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அநேக மக்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். தொலைக்காட்சியில், வானொலியில், இன்னும் நேரடியாக சபைகளில் அநேகர் மூலமாக அநேக காரியங்களை, சுவிசேஷத்தை அநேகர் அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். அநேக முறைகளிலே அதையெல்லாம் மனிதர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சபை கேட்டுக்கொண்டிருக்கிறது, மக்கள் கேட்கிறார்கள். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்கிறது என்றால், அந்த வசனத்தை கேட்கிறதினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு நாம் அசையாமல் இருக்க வேண்டும். அநேகர் இந்த காரியத்தை செய்வதில்லை. நாம் கேட்பதை மாத்திரம் செய்துவிட்டு அதை விட்டு விடுகிறவர்களாக இந்த பூமியில் அநேக மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் வசனத்தின் பிரகாரம் அந்த நம்பிக்கையிலிருந்து நாம் அசையாமல் இருக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு பேசியிருக்க அந்த வார்த்தையில் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் எனக்காக தேவன் எழுதி வைத்திருக்கிறார் என்று அதை குறித்ததான நம்பிக்கையும் அது குறித்ததான ஒரு அசையாத ஒரு நம்பிக்கை நமக்கு தேவை என்று வசனம் கூறுகிறது. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த காரியத்தில் நாம் ஸ்திரமாக இருக்க வேண்டும். மிகவும் ஸ்திரமாக இருக்கும்போது உறுதியாக தேவன் அதை எனக்கு செய்வார் என்று எடுத்துக்காட்டாக வேதத்தில் ஆபிரகாம் எடுத்துக்கொள். தேவன் அவருக்கு சொல்லிய வார்த்தைகளை அவர் அப்படியே நம்பி அவர் உடனடியாக தேவன் எந்த இடத்திற்கு போக சொன்னாரோ அந்த இடத்தை நோக்கி அவர் பிரயாணம் செய்கிறதை அவர் உடனடியாக கீழ்ப்படிந்து அந்த நம்பிக்கையின் மூலமாக உடனடியாக பிரயாணம் செய்ய. அதுபோல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அவர் அப்படிதான் எல்லா காரியங்களையும் தேவனுடைய வார்த்தைக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து அதை அசையாதபடிக்கு ஸ்திரமாய் அந்த வார்த்தைகளை பிடித்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த நாட்களில் நாம் சுவிசேஷத்தை கேட்கிற நாம் அதை அசையாதபடிக்கு அந்த நம்பிக்கை விட்டு அசையாமல் இருப்பதை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிற சுவிசேஷத்தை அப்படியாக ஏற்றுக்கொள்கிறவர்களாக அதை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்திரமாக இருக்க வேண்டும். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது உறுதியாயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரமாகவும் உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும்போது தேவன் நமக்கு எந்த காரியத்தை தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறோமோ செபிக்கிறோமோ அந்த காரியத்தை தேவன் விளங்க செய்கிறவராக நம்முடைய வாழ்க்கையில் அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள் என்றால் விசுவாச வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம் நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும், அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அநேகருக்கு விசுவாசம் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆதி காலங்களிலே தேவனை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையாயிருந்த நாட்களை விட ஒவ்வொரு நாளிலும் அநேகருடைய இருதயத்தில் நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கும், விசுவாசம் குறைந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளிலும் குறைந்து விடாதபடிக்கு அதை மிகைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதில் அசையாமல் அதை விட்டு விடாதபடிக்கு அதை ஸ்திரமாக உறுதியாக நாம் பிடித்து கொள்ளும்போது நம்முடைய விசுவாசம் ஒவ்வொரு நாளும் பெருகுகிறதாக இருக்கிறது. அதெல்லாம் நிலைத்திருப்பதற்கு உதவியாக இருக்கும். நம்முடைய விசுவாசம் நிலைத்திருக்கும் போது நாம் கேட்கிற எல்லாவற்றையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும். தேவனுடைய பிரசனத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சகலவற்றையும் பெற்று நாம் தேவனுக்காக வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எப்படி அவர் உறுதியாய் ஸ்திரமாய் அசையாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அதே போல் இந்த நாட்களில் சுவிசேஷத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கையிலிருந்து அசையாதபடிக்கு ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தோடு இருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே தேவன் அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்கிற சுவிசேஷத்தின் நம்பிக்கையை குறித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் அசையாதபடிக்கு உறுதியாய் ஸ்திரமாய் நாங்கள் இருந்து விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக நீ இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்.
இப்படியாய் நீர் உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் விசுவாசத்தில் உம்முடைய நம்பிக்கையில் அசையாத நம்பிக்கையும் உறுதியும் சிரத்தையும் நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீர் நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. உங்கள் பிரசன்னம் மாத்திரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே. ஆமேன்.